லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க. நான் ஒன்றும் வளரலடி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீ இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு, யாராச்சும் நான் பார்த்தாங்களாடி? கொஞ்சம் வச்சு யோசிச்சு பாரு. ஆனால் அஜய் உன் கூடவே இருக்கான், நான் நல்லா பார்த்துக்கிறான். அதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அதனால என்னடி, நான் உங்ககிட்ட பேச்சு டிவோர்ஸ் வாங்கி தரேன், ஒழுங்கா நீ அஜய் கல்யாணம் பண்ணிக்கும். அது எப்படிமா முடியும்? கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு ஸ்ரீ. உனக்கு உடம்பு சரியில்லை, யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? நீ யோசிச்சு பாரு. ஆனால் அம்மா, எனக்கு விக்கி தான் பிடிச்சிருக்கு. அவனுக்கு ஒன்று பிடிக்கணும்ல, உண்மையில உண்மையாலே பாசம் இருந்தால் வந்து கூட்டு போயிருக்கணும்ல நேரத்துக்கு. ஆமாம், ஒரு வேளை அவரு என்ன ரீசன் வச்சிருக்க? ஒரு ரீசனும் இல்லை. உன் மேலாம் உங்களுக்கு அக்கறையே இல்லை. நான் சொல்கிறது கேளு, உனக்கே தெரியும் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். நல்லா யோசிச்சு பாரு. ஆமாம்மா, இவன் பார்த்துக்கிறான் தான், அதுக்காக நான் சொல்கிறது கேளு ஸ்ரீ. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட. இப்போயாச்சும் உன் வாழ்க்கையை மாற்றத்துக்கு தான் நான் இவ்வளோ போராடுறேன். நான் சொல்கிற மாதிரி நீ அஜய் கல்யாணம் பண்ணிக்க, சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் அம்மா ஸ்ரீ, உனக்கு 2 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்துட்டு உன் முடிவை சொல்லு. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா நீ போய் அங்கே நல்லா இருக்கணும்னு? பாரு, இப்படி வந்து நிற்கிற, எனக்கு கஷ்டமாக இருக்குடி. உனக்கு இதில் உடம்பு வேறு சரியில்லை, யாருமே வந்து உன்னை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல. எனக்கு கஷ்டமாக இருக்காதா? ஒரு வேளை போதும் ஸ்ரீ, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீயே உன்னை ஏமாற்றிக்காத. இதுதான் நிலமை, உன் நிலமை புரிஞ்சுக்க. உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நாங்களாம் இல்லாத காலத்துக்கு நீ எப்படி இருப்ப? அதுக்கு இல்லைம்மா, விக்கி எப்போ பார்த்தாலும் விக்கின்ட்டு அவ்வளோ அக்கறையாக இருக்கும். வரணும்டி, வந்து உனக்கு கூட்டு போயிருக்கணும்ல. நல்லா யோசிச்சு பாரு. நீ இங்கே வாந்தி எடுத்துட்டு இருக்க, அஜய் தான் உன் கூட வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். கொஞ்சம் கூட உனக்கு அந்த ஒரு நன்றி கூட இல்லை. அம்மா, அஜய் பிடிக்குமா, ஆனால் அதுக்குன்னு திடீர்னு எப்படி? அதுக்கு தான்டி ஒரு 2 நாள் டைம் தரேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு ப்ளீஸ் டி. உங்கள் அப்பாட்ட கூட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். நீ என்ன சொல்கிறியோ அதான். எனக்கு மட்டும் ஆசையாக இருக்காதா நீ சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு? அவன் உன்னை நல்லா வச்சுருந்தா நான் ஏன்டி உங்கள் 2 பேரும் பிரிக்கணும்னு நினைக்க போகிறேன்? நல்லா சொல்லு, நான் என்ன அந்தளவுக்கு மோசமானவளா? இல்லைம்மா, இருந்தாலும் புரியுது ஸ்ரீ, நீ லவ் பண்ணியிருக்கதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நல்லா யோசிச்சு பாரு, அஜய் அளவுக்கு அவன் வருவானா? உனக்காக எப்படி தெரியுமா அவங்க போய் எல்லாத்தையும் பேசுகிறான், டாக்டர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்குறான், எல்லாமே பண்ணுறான்டி. இப்படி தாண்டி இருக்கணும் ஒரு புருஷனா. எப்படிம்மா அவன் என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துப்பான்? நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுமா எனக்கு. அவன் ஆரம்பத்துலேருந்தே உன்னை தாண்டி லவ் பண்ணிட்டு இருக்கான் லூஸு. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, அவன் ஆரம்பத்துலேருந்தே உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், என்ன வெளில சொல்லலை. அதுக்குள்ளே உனக்கு அந்த விக்கியை பிடிச்சி நீ அவனை கட்டிக்கிட்டு போயிட்டேன். அப்போது அஜய் என்னை லவ் பண்ணிட்டு இருக்கானா? ஆமாம், அவனை லவ் பண்ணுறான், உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றான்டி. உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க விட மாட்டான், என்னை நம்பு. என்னம்மா திடீர்னு என்னென்னவோ சொல்கிற, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில. கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு ஸ்ரீ. நீ விக்கி கூட இருந்ததுக்கும் இப்போ அஜய் கூட இருக்கிறதுக்கும் 2த்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியும். நீ யோசிச்சு முடிவெடு, சரியா? நான் உனக்கு டைம் தரேன், 2 நாள் டைம் தரேன். அம்மா, எப்படிம்மா அத்தை மாமாலாம் ஒத்துப்பாங்க? அதெல்லாம் எங்கள் அண்ணன் நான் சொன்னால் கேட்பான். நீ மட்டும் ஒத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அம்மா இல்லைம்மா, நான் எதுக்கும் கடைசியாக ஒரு தடவை விக்கிட்டு பேசி பார்க்குறேனே. ஏன்டி இப்படி இருக்க? என்னவோ பண்ணு, உனக்கு 2 நாள் நான் டைம் கொடுத்துருக்கேன். நீ யோசிச்சு நல்ல முடிவாக எடு. நான் நீ நல்லா இருக்கணும் தாண்டி யோசிக்கிறேன். நல்லா யோசிப்பேன். நாங்கள் இல்லாத காலத்துலேயே உன்னை நல்லா தாங்கணும்டி, உன்னை நல்லா பார்த்துக்கணும். அஜய் அதை செய்வான். எனக்கு விக்கி மேலே துளி கூட நம்பிக்கை இல்லை. அம்மா, அது விக்கி எனக்கு புரியுது, நீ லவ் பண்ணதான், பாசமாக இருந்ததான். ஆனால் அவன் இருக்கணும்ல, இன்னத்துக்கு வந்து உன்னை தேடி பிடிச்சாச்சும் ஏதாச்சும் சண்டை போட்டாச்சும் உன்னை கூட்டு போயிருக்கணும்ல. ஏதாச்சும் கண்டுக்கிட்டானா? இல்லை அங்கேருந்து யாராச்சும் வந்தாங்களா? யாருமே வரலையாடி. என்னம்மா சொல்கிற, யாருமே வரலையா? அருண் அண்ணா, நிதிஷ் அண்ணா, விக்ரம் அண்ணா, அவங்களாம் யாருமே வரலையா? வரல, யாருமே வரலடி. அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. அம்மா, உண்மையை தான் சொல்கிறியா இல்லை பொய் சொல்கிறியா? ஏண்டி, உன்னை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் ஏண்டி கோவப்பட போகிறேன்? ஆரம்பத்துலேருந்தே நான் இதை தானே சொல்லிட்டு இருக்கேன், உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, அதனால தான் எனக்கு கோவமாக இருக்குன்னு இதை தானே சொல்லிட்டு இருக்கேன். புரியுது, ஆனாலும் எனக்கு எதுவும் தெரியலம்மா. ப்ளீஸ் ஸ்ரீ, சந்தோஷமாக இருக்கணும்டி நீ, அதை தாண்டி எனக்கு வேணும். வேறு எதுவும் எனக்கு வேணாம். நான் என்ன இப்போ வந்துட்டு பெருசாக கேட்டுற போகிறேன்? நீ சந்தோஷமாக இருக்கிறது தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு, சரியா? சரிம்மா. இங்கே பாரு ஸ்ரீ, உனக்கு 2 நாள் டைம், நீ யோசிச்சு முடிவிடு. எந்த முடிவு வந்தாலும் நான் உனக்கு ஓகே சொல்கிறேன், சரியா? நான் இப்போ கிளம்புறேன். நல்லா யோசிச்சு முடிவிடு ஸ்ரீ, நல்ல விஷயமா சொல்வேன், நான் நம்புகிறேன். என்ன இவங்க எப்படி சொல்லிட்டு போகிறாங்க? உண்மையாலுமே யாரும் என்னை பார்க்க வரலையா? அப்போது யாருக்குமே என்னை பிடிக்கலையா? விக்கி கூட என்னை பிடிக்கலையா? அந்தளவுக்கு என் மேலே கோவமா? நான் அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். ஏன் விக்கி, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? அப்போ அவ்வளோதானா? எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? சரி விடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். எப்படி விக்கி, உங்களால் நீ ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடிஞ்சுது? அவ்வளோதானா? அப்போது நான் உங்களை விட்டு வந்ததுனால உங்களுக்கு ஹாப்பி தானா? சரி விடுங்க,
நான் உங்களோட சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. நீங்கள் சந்தோஷமாகவே இருங்க. ஓய் மேடம், என்ன அவ்வளோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கா? அப்பெல்லாம் இல்லை, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லையே மேடம், ஏதோ ரொம்ப சின்சியராக யோசிச்சுட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? அத்தை என்ன சொன்னாங்க? அதுவா, ஒழுங்காக சாப்பிடணுன்னு அட்வைஸ் பண்ணாங்க. அவ்வளோதான் சொன்னாங்களா? வேற எதுவும் சொல்லையா? இல்லையே, ஏன் கேட்குற? ஏய் சொல்லடி, ஏதோ என்னை பற்றி சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். உன்னை பற்றியா? இல்லவே இல்லை. ஏய் விளாடாத. உன்னை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க? எதுவும் சொல்லியா? இல்லை. ஏய் உண்மையாக தானே சொல்கிற? ஆமாண்டா, எதுவும் சொல்லலை. எதுவும் சொல்லலை? ஏய் இரு இரு, எதுவும் சொல்லலை. இப்போ என்ன உனக்கு? ஸ்ரீ, சொல்லு. ஐ லவ் யூ டி. டேய் அஜய், என்ன வளர்றியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல. ஏய் போதும் நிறுத்து. நான் சின்ன வயசுலேருந்தே அவனை லவ் பண்ணுறேன். என்ன? என்னடா சொல்ற? உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பனா நீ அதை முன்னாடியும் சொல்ல வேண்டியதானே? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொன்னால் நீ பேசாமல் போயிடுவேன்னு ஒரு பயம். இப்போ மட்டும் இது கொஞ்சம் சொல்லிட்டு இருக்க? தெரியல, உன்னை எப்படியே என் கூட கூட்டு போயிடணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். அஜய், தலாடாத சரியா? அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. இதோ பாரு, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாம் ஸ்ரீ, நான் லூஸு தான் உன் மேலே. அஜய், நீ நீ புரியாமல் பேசிட்டு இருக்க. ஸ்ரீ இங்கே பாரு, உனக்கு இது ஷாக்கிங்காக தான் இருக்கும், பட் இதான் உண்மை, புரிஞ்சுக்கோ. டேய், என்ன விளையாடுறியா? முன்னாடியே சொல்றது இப்போ சொல்லிட்டு இருக்க? ஏய், நான் உன்கிட்ட சொல்லலான்னு வரும்போது உனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுடி. என்னென்னமோ நடந்துச்சுன்னு அத்தை சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த பக்கமே வர பிடிக்கல. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன், உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. ப்ளீஸ் டி ஸ்ரீ, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை டக்குன்னுலாம் நான் முடிவெடுக்க சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிஜமாக உன்னை நல்லா பார்த்துப்பேன். நான் விக்கி பற்றி எதுவுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன். அது உன்னோட பாஸ்டாக நினச்சி எல்லாத்தையும் மறந்துடு ப்ளீஸ். ஆனால் நான் என்ன? இங்கே பாரு, உடனே எல்லாம் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, யோசிச்சு சொல்லு. நல்லா யோசிச்சு பாரு ப்ளீஸ் டி. ஐ லவ் யூ ஸ்ரீ. டேய் அஜய், சாரி, பட் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல. எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. உன்னை என் கூடவே வச்சுக்கணும் போல இருக்குது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். யோசிச்சு சொல்லுடி ப்ளீஸ். சரி அஜய், என்னை விடு. நான் யோசிச்சு சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா யோசிச்சு சொல்லணும் சரியா? என்னை ஏமாத்திர மாட்டேல? அதான் டைம் கேட்டிருக்கேன்ல, எனக்கு டைம் கொடு அஜய். நான் சொல்கிறேன், நீ விடு. சரிடி ஸ்ரீ, நான் வெயிட் பண்ணுறேன். எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன். ஆனால் என்னை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். எனக்கு நீ வேணும். அஜய், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்துட்டு போச்சுடி. உனக்கு கல்யாணம் ஆனால் என்ன போ, நான் உன்னை பார்த்துப்பேன், நல்லா வச்சுப்பேன். நீ அவனை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா போதும் எனக்கு. அது எப்படிடா அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியும்? அதுக்கு தாண்டி டைம் கொடுக்குறேன். நீ எத்தனை நாள் வேணாலும் யோசி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். என்னால் உன்னை ஈஸியாக விட்டு கொடுக்க முடியாதுடி ப்ளீஸ் டி. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில, அதான் நான் உன்கிட்டயே சொல்லிட்டேன். இப்படி திடீர்னு என்னென்னவோ சொல்கிறடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏய் நீ ஒன்றும் சொல்ல வேணாண்டி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு எது சரின்னு படுதோ நீ அதை சொல்லு, நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் ப்ளீஸ் டி. என்னால் எனக்கு சொல்ல தெரில. தினமும் உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணும் போல இருக்குது. உன் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கே வேணாலும் போகணும் போல இருக்குது. என்னென்னவோ தோணுது ப்ளீஸ் டி ஸ்ரீ. நான் என் மனசுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். நல்லா யோசிச்சு டைம் எடுத்து முடிவு பண்ணு சரியா? சரிடா சரி. இன்னும் சாப்பிடல தானே? இல்லை நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்து தரேன். இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அது எப்படி விட முடியும்? உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நான் தான் பார்த்துக்கணும். நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லைடா இது. அமைதியாரு, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடணும் சரியா? சரி அஜய், போய் எடுத்துட்டு வா. என்ன இவன் எப்படி சொல்லிட்டு போகிறான்? இவனுக்கு என்ன இவ்வளோ பிடிக்குமா? எனக்கு இத்தனை நாள் அது தெரியாதே. நான் கேஷுவலாக நார்மலாக தான் பழகினேன். இவன் என்னடா இப்படி சொல்கிறான்? எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க. இதில் விக்கி வீட்டிலேருந்து யாருமே வரலையா? நிக்கி, ஆத்தி, வர்ஷா அவங்க யாருமே வரலையா என்னை பார்க்க? அப்போ எல்லாருமே என்னை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அவ்வளோதானா எல்லாமே? எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, குழப்பமாக இருக்குது. யார்கிட்ட கேட்ட முடிவு எடுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரில. இல்லை நான் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்குமான்னு கூட தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உண்மையாலுமே விக்கி என்னை வேணான்னு முடிவு பண்ணிட்டாரா? இல்லை சப்போஸ் நான் தப்பான முடிவு எடுத்து அது விக்கியை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சுன்னா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னதான் இருந்தாலும் விக்கி என்கிட்ட பேசியிருக்கணும்ல. ஆமாம், அவன் என்கிட்ட பேசவே இல்லை.
விக்கி மேலே தான் தப்பு. 2 நாளைக்குள்ளே உங்களை பார்க்கணும் விக்கி. அப்படி இல்லைனா நான் வேறு முடிவு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எனக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. என் அம்மாவும் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் மட்டும் என்னை தேடி வீட்டுக்கு வரலைன்னா. ப்ளீஸ் விக்கி, 2 டேஸில் எப்படியாச்சும் வந்துடுங்க. என்னை வந்து பார்த்து என்னை கூப்பிட்டு போயிடுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நானே நினச்சாலும் என்னால் வர முடியாது. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? நேற்று என்ன சண்டே ஸ்பெஷலா? சூப்பராக போச்சா? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர் அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனுஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சர்ணியாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அருணாட்ருப்தி சிஸ்டர், உங்கள் கிரீஷ்மிதா தங்க எப்படி இருக்காங்க? எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிசாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனீஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாவரி, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க போல, எப்படி இருக்கீங்க? சுஜி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஸ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசலன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தார்னி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனாபாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜே சிஸ்டர், ஹாய் ஆஷிகா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ராஜமணி சிஸ்டர், நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலக்ஷ்மி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிறிஸ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், ஆபி சிஸ்டர். நீங்கள் சவுதியிலேருந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்களோட நேம் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? நீங்கள் இங்கிலீஷில் கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கே தமிழ் வராது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் நிறையா தமிழ் வேர்ட்ஸ் தப்பாக தான் போட்டிருப்பேன், ஹெட்டிங்கு இந்த மாதிரி நிறையா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? எடிட்டிங் வேர்ல்ட் சிஸ்டரா பிரதரான்னு தெரில, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல, கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்தோ என்னவோ ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கமெண்ட் பண்ணீங்க, நடுவில் பண்ணுறது இல்லை, இப்போ திடீர்னு பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். அப்புறம் புதுசாக 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. புஷ்பவல்லி சிஸ்டர், ஃபன் டைம் ட்வின் கிராஃப்ட், எப்படி இருக்கீங்க 2 பேரும்? ஃபஸ்ட் டைம் உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதேமாதிரி கடைசி வரைக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வேணும் எங்களுக்கு. பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? எப்படி இருக்கீங்க? சில பேரோட நேம் தெரியல, ஸோ அதனால் உங்கள் நேம் மட்டும் சொல்லிடுங்களா ப்ளீஸ். அப்புறம் சண்டே நிஜமாலுமே நல்லா சூப்பராக போச்சா? ஹாப்பியாக போச்சா? எல்லா அறந்தவாளுங்களும் சேட்டை பண்ணாங்களா? அப்புறம் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க? எப்படியோ இந்த வாரம் கரெக்டாக போட்டேன்ல, சாரி, போன லாஸ்ட் 2 வீக்ஸாகவே என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியல. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் திரும்ப கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் போதும், வேறு எதுவும் வேணாம், ஓகேவா? நம்ம எல்லோரும் இதே மாதிரி ஒத்துமையாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கேட்கலாம் சிஸ்டர்ஸ். நாம் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, ஸோ அதனால் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கேளுங்க. எனக்கும் தெரியாத சில விஷயத்த நான் உங்கள் மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா என்னை விட நிறையா அனுபவம் உங்களுக்கும் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிட்டு எல்லோரும் சேஃபாக சூப்பராக ஹாப்பியாக வாழுவோம். ஓகே மை டியர் சிஸ்டர்ஸ், பாய், டேக் கேர். ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிப்பீங்களா, ஓகேவா? பாய். சாப்பிட்லன்னா இப்போ கரெக்டாக சாப்பிட்ருங்க. டாட்டா. நல்ல வேலை ஸ்ரீ நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டா. அப்பா அவளை நம்ப வைக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நல்ல முடிவாக எடுக்கணும், எடுக்க வைப்பேன். அச்சுக்கு என்ன குறைச்சது? ஒரே பையன் கட்டிக்கிட்டு போனால் அவங்க ராணி மாதிரி இருப்பான். என் அண்ணி நல்லா பார்த்துப்பாங்க, அண்ணனும் நல்லா பார்த்துப்பான். சொல்கிற பேச்சை கேட்டால் தானே, இஷ்டத்துக்கு ஆடிட்டு போய் எவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வயிற்றில் வாங்கிட்டு வைக்கிறான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேனே தெரில. சே, இதில் வேறு அந்த டாக்டர் என்னன்னா ஒரு வாரத்தில் கூட்டிகிட்டு வான்னு வேறு சொல்லி வச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அவருக்கு வேறு தெரியாமல் பார்த்துக்கணும். அவருக்கெல்லாம் தெரிஞ்சுது அவ்வளோதான். எப்படியோ குழந்தை வீக்காக தான் இருக்கான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம்.
யார் இந்த காலத்துலாம் பாவம் புண்ணியம் பார்க்கறது? நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தானே ஆகணும். ஒன்று இழந்தா தானே ஒன்று கிடைக்கும். இந்த அஜய் ஸ்ரீகிட்ட எப்படியாச்சும் அவன் மனசில் கொஞ்சம் சொல்லிட்டானா பரவாயில்ல. இன்னும் சொல்லாமல் என்ன தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. எப்படி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது, என்ன பண்ணுறது, குழப்பமாக இருக்கு எனக்கு. தனியாக தான் இருந்துக்கிட்டு என்னத்தை தான் நான் மட்டும் பண்ணிட்டோம். இந்த அஜய்க்கு வேறு குழந்தை விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சது அவ்வளோதான். ஏண்டி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? என்னதான் உனக்கு பிரச்சனை? நானும் 2 நாளா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனை கூட எடுக்க மாட்டேற. அம்மா ஸ்ட்ரீக் என்ன பிரச்சனை? ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? அதுவாங்க ஸ்ரீக்கு உடம்பு சரியில்லை, அதான் நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோமா, சரியா கவனிக்கலங்க. என்ன சொல்ற? என்னாச்சு அவளுக்கு? அதுவாங்க அவள் ஒழுங்கா சரியாக சாப்பிடாம வயிறு ரொம்ப புண்ணாயிருக்கும் போல, அதான் எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிகிட்டே இருந்தா. என்னடி சொல்ற? வாமிட் பண்றாளா? ஒருவேளை நல்ல விஷயமா இருக்க போகுதுடி. எப்படி இவர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு? இல்லைங்க, நான் டாக்டரை வர வச்சு செக் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்களா தேவையில்லாமல் கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அதனால தான் நாங்கள் ஃபோனை எடுக்கல. ஸ்ரீயோட ஃபோன் என்னாச்சுன்னு தெரில, நான் கேட்டு பார்க்குறேன் அவகிட்ட. என்னவோ எப்படியாச்சும் ஸ்ரீ அங்க போயிட்டானா பரவாயில்ல. என்னங்க விளையாடுறீங்களா? என்னாலும் அனுப்ப மாட்டேன் பொண்ணு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேளு. இவன் மேலதான் தப்பு. தேவையில்லாம டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத. என்னாச்சு? ஏன் அவன் தான் வீட்டுக்கு வந்து வந்துட்டு சொன்னானாமே, உனக்கு இன்னுமா புரியல தப்பு யார் மேல இருக்குன்னு? ஆமாம் சொன்னாரு தான். என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? தப்பு உன் பொண்ணு மேலதான். என்னவோ வந்துட்டு போதுங்க, ஏன் வந்து எட்டி பார்க்கறதுக்கு என்ன? என்னவோ ஏதோடி, நாம தான் பெரியவங்க, பேசி விட்டு வரணும். அதெல்லாம் முடியாது, நான் வந்து அவளை அனுப்ப மாட்டேன். ஆமா, என்ன அஜய் வந்திருக்கானா? என்ன எதுக்கு வந்திருக்கான்? ஏதோ இங்க வேலையா வந்தானா, அதான் இங்க வந்து நம்ம கூட இருக்கான். இப்போ என்னங்க பிரச்சனை? ஃபோன் பண்ணலேருந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம ஏதாச்சும் புதுசா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் போன தடவை விட்ட மாதிரி இப்பெல்லாம் விட மாட்டேன்டி. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னு வச்சுக்கோ, அப்படியே உன்னை அஜய் கூட அனுப்பிச்சு விட்டுறோம் உங்க அண்ணன் வீட்டுக்கு. பாத்துக்க. என்ன அவனும் ஓவரா தான் மிரட்டுறீங்க? என்ன இதை அனுப்பிச்சிடுவீங்களா? எங்க அனுப்புங்க பார்க்கலாம். பண்ண மாட்டேன்னு நினைக்காதடி லட்சுமி, நான் பண்ணிடுவேன். வர வர நீ சொல்ற பிச்சை கேட்டுக்க மாட்டேற. என்னாச்சுன்னு தெரியல உனக்குலாம். ஏன் அவ்வளவுதான் நம்ம கட்டி கொடுத்துட்டோம்ல, ஏதாச்சும் வேற ஏதாவது பிளான்ல இருக்கியா? ஏங்க ஓவரா பண்ணாதீங்க, நான் எந்த பிளான்லயும் இல்லை. ஸ்ரீக்கு உடம்பு சரியில்லை, நானே தானே சொன்னேன் அவர்கிட்ட. ஒரு 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் வந்து நீங்கள் பேசுங்கன்னு தான் நான் சொல்லிவிட்டேன். ஏன் அதை சொல்லலையா அவரு? பாரலட்சுமி சொன்னான் தான், இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனா நீ அஜய் வர வச்சிருக்கிறது எனக்கே டவுட்டா இருக்கு. ஏதாச்சும் பிளான்ல இருந்தீங்கன்னா அது இப்பயே மறந்துரு. நான் சொல்லிட்டேன். ஒழுங்கா ஸ்ரீயை சமாதானப்படுத்தி விக்கி கூட அனுப்புற வழியை பாரு. அவ்வளோதாண்டி சொல்லுவேன். தேவையில்லாம நீ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்த. இந்த தடவை கண்டிப்பா உங்க அண்ணன் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்க, நான்லாம் எதுவும் பண்ணலை, போதுமா? அப்போ உடம்பு நல்லா ஆனதும் நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி, எனக்கும் இங்க என்ன எந்த வேலையும் முடியல. வரத்துக்கு இன்னும் ஒரு 4 நாள் ஆகும் போல. அப்பாடி சந்தோஷம். அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணிடணும். உன்கிட்ட தாண்டி. சரி சரி, பார்த்துருங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க. நிம்மதியா எங்கடி இருக்க விடுற? சும்மா நிறுத்துங்க. எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டேன். அதான் சரியானதும் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்க. வைங்க. சரி வை, பார்த்து இருந்துக்க. ஸ்ரீயை நல்லா பார்த்துக்கோ சொல்லிட்டேன். அது எனக்கு தெரியும், எனக்கும் பொண்ணு தான். வைங்க. ரொம்ப தான் பண்ணுறாரு. எப்படி கரெக்டாக என்னோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டாரு? நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் வரத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். அடிச்சா கூட பரவாயில்ல, வாங்கிக்கலாம். இவங்க 2 பேத்துக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அத்தை அத்தை, என்னடா எதுக்கு இப்படி காலங்கத்தாலே இப்படி உருன்னு உட்காந்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? எல்லாம் நேரம்டா, என்ன பண்ணுறது? அம்மா ஒழுங்கா ஸ்ரீகிட்ட சொன்னியா இல்லையா உன் மனசில் கதை? என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன சொன்ன அவகிட்ட? அதை கேட்க தான் நான் வந்தேன். ஏதாச்சும் என் வாயில் வந்துரும்டா. உன்னை பற்றி தான் சொன்னேன். நீ நல்லா பார்த்துக்கிற, உன்னையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேன். அத்தை உண்மையாவா? அப்படியா சொன்னேன்? ஆமாண்டா, 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். அவள் யோசிச்சு சொல்கிறேன்னு இருக்கா, பார்க்கலாம். அதுக்குள்ளே இப்படியாச்சும் ஒழுங்கா அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டு அவன் மனசை மாத்திர வழியை பாரு சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதனால தான் என்கிட்டயும் 2 நாள் டைம் கொடுன்னு சொன்னாலோ. என்னடா சொல்ற? அடா அத்தை, நான் அவகிட்டே மனசுல கருத்தி சொல்லிட்டேன். என்னடா சொல்ற? என்ன சொன்னா அவ? அதுவா, யோசிச்சு சொல்றேன்னா நான் சொன்னேன், நீ என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். பாப்போம் என்ன சொல்றான்னு தெரியலையே. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒருவேளை திடீர்னு நான் வைக்க கூடிய இருக்கேன்னு சொல்லிட்டானா, அதான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப அவ அப்படி சொல்லாத மாதிரி நீ தாண்டா பாத்துக்கணும். நானும் ஓரளவுக்கு தானே மேனேஜ் பண்ண முடியும். நீ தான் அவளை எப்படியாச்சும் மாத்தி பார்க்கணும். உனக்கு என்னத்த, நீ ஈஸியா சொல்லிட்ட. டேய் வாய் மூடு. உன அவளை மாத்தி தான் சொல்றேன். மற்றதெல்லாம் நான் தானே பண்ணணும். சரித்த டென்ஷன் ஆகாத. எப்படிடா ஆகாம இருக்க முடியும்? எப்படி ஆகாம இருக்க முடியும்? இதுல வேற வயிற்றுல வேற குழந்தைய வேற வச்சுக்கிட்டு. அத்தை என்ன சொன்ன? குழந்தையா? ஐயோ, எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சுனா அது இவனுக்கு தெரிஞ்சு போச்சே. இப்போ என்ன பண்றது? போச்சு, அவ்வளோதான். நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணதெல்லாம் போச்சு. என் வாயை வச்சுட்டு நான் அமைதியாக இருக்கேன். ஐயோ, இப்படி உளறி கொட்டிட்டானே. போச்சு, இவன் வர கடுப்பா இருக்கான். என்ன ஆகுமோ?